கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 11வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த மாதம் முழுவதிலும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இனி என்னுடைய வாழ்வில் அல்லது என்னுடைய பிள்ளைகளின் வாழ்வில் என்ன நடக்குமோ என்று சொல்லி அநேக வேளைகளில் அங்கலாய்க்கிறவர்களாக இருக்கிறோம், அல்லது மனிதர்களை தேடி செல்லுகிறோம். எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய வேலை எப்படி இருக்கும், அல்லது என்னுடைய பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுவதற்காக நாம் பல மனிதர்களை நாடி செல்லுகிறோம். முடிவில் அவைகள் தோல்வியாக முடிகிறது. அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றிற்கும் சம்பந்தம் இல்லாத அளவிற்கு நம்முடைய வாழ்வில் எதிர்மறையாக நடக்கும் பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, ஒருவேளை நீயும் உன்னுடைய வாழ்வில் அநேக காரியங்களின் நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்று உன்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கரம் செயல்படுவதற்கு நீ எனக்கு கட்டளை கொடு. நாம் அவருக்கு கட்டளை கொடுக்க வேண்டுமானால் நாம் அவரோடு கூட ஒரு நல்ல நட்பு உறவை வைத்திருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த நாளில் உன் இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுப்பாயாம். இயேசுவே, என்னுடைய உள்ளத்திற்குள் வாரும் ஆண்டவரே, வரும் காரியங்கள் இருளாக இருக்கிறது, நான் கட்டளையிட இருள் நீங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது இன்று நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் உன் வாழ்வில் இருக்கிற இருளை கர்த்தர் மாற்றுவார். வெளிப்புற தோற்றத்தில் உன் முகம் மலர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இருதயம் இருளடைந்திருக்கிறது அல்லவா என்று இயேசு அதில் வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார். உன் வாழ்வை ஒளிமயமாக்க விரும்புகிறார். இயேசுவுக்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? ஒரு நிமிடம் நாம் அவர்களை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த வேளையிலும் கூட கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வருங்காலம், என் குடும்பம், என் பிள்ளைகளுடைய வருங்காரியங்களை எனக்கு தெளிவுபடுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கலங்கி போய் கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆணிபாய்ந்த கரம் அமரட்டும் ஆண்டவரே. அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, விடுதலையை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.